அன்பார்ந்த மைவித்திரி நண்பர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு பணம் வர்றதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். இனி மைவித்திரியை நம்பியெல்லாம் சேரவும் வேணாம், எதுவும் பண்ணவும் வேண்டாம். அந்த ஆளை திட்டி 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 வீடியோவாக போடுங்க. நல்ல இன்றைக்கி ஒரு இது பார்த்துருந்தேன். எப்படின்னா, அந்த எம்டி ஃபாரம் சேனலில் கமெண்ட்லாம் போய் பார்ப்போம், சரி எப்படி இருக்குன்னு. ஆனால் நான் போட்ட கமெண்ட்டை மட்டும் எவன் அழிக்கிறான்னு தெரில. நான் கேட்குறேன், ஆம்பளை அழிக்குதா பொம்பளை அழிக்குதான்னு தெரில. இதில் நான் யாரையும் சொல்ல முடியாது. நீ எல்லாம் ஆம்பளையான்னு கேட்கவும் முடியாது, நீ எல்லாம் பொம்பளைன்னு கேட்டால் ஏன் மேலே வேறு மாதிரி பண்ண. ஏன்னா நம்ம அழுக அப்படி இருக்கிறவங்க நல்லது பண்ணால் வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் எவன் அழிக்கிறான்னு எனக்கு தெரியலை. எங்கள் அம்மன்ட்டா அந்த ஆளை கிள்ளி கிள்ளி கிள்ளி, இந்த ஒரு படத்தில் விஜய் உன்னை நான் கிள்ளி கிள்ளி கிளிக்கிறேன்ற மாதிரி நானும் உன்னை கிளிப்பேன்டா. உன்னைக்கு எம்டி சக்தி ஆனந்தா குண்டுத்தா ஏழு குண்டு பூசணிங்க உன்னை இன்னும் நல்லா வேறு வேறு மாதிரி வச்சு வச்சு பேசணும்னு ஆசை. என்னைய அப்படியே வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. என்ன நாட்டில் நடைமுறை அப்படி இருக்குது. எனக்கு சப்போர்ட்டுக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, ஓப்பனாகவே சொல்கிறேன். நான் போடுற வீடியோவுக்கு சப்போர்ட்டும் வராது. ஏன்னா அதெல்லாம் அது டிசைனில் இருக்குது அந்த மாதிரி. நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா சக்தி ஆனந்தா, இன்னமும் எங்கடா இருக்கிற, நீ எங்கே இருக்கிற? ஆனால் உன்னைக்கே எப்படி சொல்கிறதுன்னா, எனக்கு இன்னும் நிறைய அதை சொல்கிறேன் இல்லை, நிறைய வாய்க்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் வேறு வேறு மாதிரி வருது. அதை பேசணும்னா பேசுகிற இடம் கிடையாது. ஏன்னா இது வேறு வேறு மாதிரி என்னைய கொண்டு போய் எங்கெங்கேயோ வச்சு செஞ்சுருவாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அதான் நடக்கும் கண்டிப்பாக. என்னைய கொண்டு போய் எங்கெங்கேயோ வேறு பக்கம் வச்சுருவாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், மக்கள் யாராவது அந்த குண்டு பூசணிங்க அந்த ஒரு பல்லை மாதிரி இருப்பேன், அன்பார்ந்த மைவித்திரி உடும்ப உணவுக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்படின்ற மாதிரி ஒருத்தன் பேசிவான். குண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளைப்பண்ணி மாரி இருக்கும் முகம். அவனை எங்கே பார்த்தீங்கன்னா, என் பேர் சக்தி ஆனந்தன், கோயம்புத்தூரில் மைவித்திரி கம்பெனி வச்சு நடத்துகிறான். அவனை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறேன், இந்த யூடியூபுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவன் இருக்கிற இடத்த அவனை கட்டியாவது வச்சுருங்க பிடிச்சி. நான் எங்கே இருந்தாலும் வந்துடுவேன். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எங்கே இருந்தாலும் அவனை நான் பார்க்கணும். பார்த்து அவனை என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணணும். ஓப்பனாக சொல்கிறேன், அதை நான் பண்ணணும். அவனை எனக்கு இன்னும் பேச வருது, இதுக்கு அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். எனக்கு சிரிப்பாக வருது, வேறு ஒன்றும் இல்லை.